சிம்பிளாக கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு முறுக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி ரைஸை வச்சு பண்ணுற முறுக்கு. இது 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சரிசி தேவையில்லை. முதல்ல 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் இட்லி அரிசி மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 5, 6, 20 இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு 1/4 கப் உளுந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 3 நிமிஷம் ப்ரௌன் ஆகாமல் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் பண்ணும்போது லோ மீடியமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல மணம் வரும், ப்ரௌனும் ஆகாது. இதை ஆற வச்சுட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக அரைக்கிறவங்க நீங்கள் மில்லில் கொடுத்து அரைங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலை 1/4 கப் போட்டுக்கலாம். நல்லா இதையும் ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், அதையும் நான் அரைச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பர்ஃபெக்டாக ஊறிடுச்சு. இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு ஃபைனான மாவாக வந்து நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கணும். பேட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். உப்பு வந்து இதுலேயே போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்த்துட்டு திரும்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இல்லை அரிசியாக வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா முறுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்க முடியாதவங்க கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சரிசி முறுக்கு, தேன்குழல் முறுக்கெல்லாம் சாப்பிட்றப்ப எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். சீக்கிரம் ப்ரௌனும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பவுடர் போடுவோம். என்ன பவுடர் அப்படின்னா, அரைச்சி வச்ச உளுந்து பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு மட்டுமே போடலாம், உளுந்து போடாமல். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம உளுந்து போடுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது. பொட்டுக்கடலையுமே நிறைய போடும்போது மட்டும்தான் ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் கரெக்டான அளவில் போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. இதில் வந்து நம்ம லம்ஸ் இல்லாமல் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம டைரெக்டாக கூட போடலாம் இந்த பொட்டுக்கடலை உளுந்தையும். ஆனால் என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் அரைக்கும்போது உளுந்தில் வந்து சின்ன சின்ன துகள்கள்லாம் வரும். அது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும் இருக்கும். அதனால தான் சலிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது கூட. இப்போ பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், காரத்துக்கு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் போடலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அரிசி மாவுலேயே நல்லா வந்து தண்ணியாக தான் இருக்கும். அதாவது கட்டியாக இருந்தாலுமே அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால நம்ம உடனே தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. இதே கரெக்டாக தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சு ஸ்மூத்தான டோ மாதிரி வந்ததுக்கப்புறமா, இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை, 1 ஸ்பூன் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். தூவிட்டு அதுக்கப்புறம் மாவு நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் வந்து ஓவராக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அப்படி ரொம்ப ரன்னியாக போயிடும். திரும்ப திரும்ப நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து எண்ணெயில் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். ஒரே 1 ஸ்பூன் மட்டும்தான். கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றலாம், உங்களோட இஷ்டம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆயிலில் பிரியும், ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஹார்டாக இருக்கும்போது உங்களுக்கு முறுக்கோட ஷேப் வராது. இப்போ பாருங்கள், இது கை முறுக்கு மோடில் நான் பண்ண போகிறேன். அப்போ வந்து கை முறுக்கு வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் சுற்றி பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக வருது, அந்த எலாஸ்டிக் தன்மை இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதம் வந்து கரெக்டாக இருக்குது. முறுக்கு வந்து பண்ணும்போது உடையாது. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா கூட இது மாதிரி மாவு இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், கை முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு. இது உடனே இமீடியட்டாக போட்டுருங்க, ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முறுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணோன்னே மேலே கொஞ்சம் ஏதாவது போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிடும். நான் வந்து இந்த மாதிரி முறுக்கு மோல்டு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து கை முறுக்கு பண்ணுறது. நல்லா ஆயில் தடவிட்டு உள்ளேயும் ஆயில் தடவிடுங்க.
அப்படி பண்ணும்போது தான் அது வந்து ஈஸியாக பிழிய வரும். ஸோ பிசைஞ்சு வச்ச உடனே நீங்கள் வந்து இமீடியட்டாக முறுக்கு வந்து போட ஆரம்பிச்சிடுங்க. முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆயில் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே முறுக்கை வந்து பிழிஞ்சு வச்சிடணும். ஒரு காட்டன் கிளாத் இருந்ததுனாவோ, இல்லை வந்து ஒரு க்ளீனான பிளாஸ்டிக் ஷீட் இருந்ததுனாவோ, நான்ஸ்டிக் ஷீட் இருந்ததுன்னா அது மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிழிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுற கரண்டி இருக்கும், தோசை கரண்டி இருக்கும், அது மேலேயும் நீங்கள் பிழிஞ்சு வைக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு மூடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பிழிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு ஈஸியாக எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தட்டு இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ஈஸி. நம்ம பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டு எடுத்துடலாம். இந்த முறுக்கு மோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, ஹார்டாக போட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு சாஃப்டாக போட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முள்ளு முறுக்கு போடலாம். அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடா, கிராமத்தில் ஓலை பக்கோடா, நாடா பக்கோடான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேன் குழல் முறுக்கும் வரும். இந்த ஒரே ஒரு மாவு தான், உங்கள்கிட்ட எந்தெந்த ஷேப் இருக்கோ எல்லாத்துலேயும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் நம்ம வந்து மில்லெல்லாம் கொடுத்து அரைக்காமல் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 6-7 பேர்த்துக்கு இந்த முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு நாளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். இதுலேயே நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போடலாம், பூண்டு வரமிளகாயை அரைச்சி போடலாம். இல்லைனா தயிர் பச்சை மிளகாய் போட்டும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எள்ளு போடுறவங்க கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் போடலாம். ஜீரகத்தோட டேஸ்ட்டு பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி மாவு அரைக்கும் போதே வெங்காயத்தை போட்டு அரைச்சி அது வந்து வெங்காய முறுக்காக பண்ணலாம். நல்லா ஃபைனாக அரைபட்டுரும் நம்ம அரிசியோடு சேர்த்து அரைக்கும்போது. நீங்கள் வந்து அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிராமத்தில் வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு அது மாதிரி ட்ரை பண்ணி போடுவாங்க. சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், இல்லைனா மிளகுத்தூள் மட்டுமே வச்சு போடுவாங்க. ஸோ பாருங்கள், அழகாக வந்துருச்சு நமக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக. இப்போது நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு இது கிறிஸ்பியாக இருக்கணும்னா அந்த ஆயிலோட சத்தம் அடங்கும் போது நீங்கள் எடுத்துடணும். அப்போ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எண்ணெய்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃப்ளேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையில் இருக்கணும் போடும்போது. அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் தான் இருக்கணும், லோவில் வைக்காதீங்க. லோவில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும். இந்த சத்தம் அடங்கிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த ஆயில் சத்தம் அடங்கிட்டே இருக்குது. அந்த லார்ஜ் பபிள்ஸ் எல்லாம் நின்னதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆயிலோட சத்தம் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதுலேயே வந்து நீங்கள் சின்ன முறுக்கும் போடலாம், பெரிய முறுக்கும் போடலாம். நீங்கள் இதை விட பெருசாக கூட போடலாம். கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ப்ரௌனாக ஆகாது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு முதல்ல ஒரு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஒரு செட் ஆஃப் முறுக்கு. இதுக்கப்புறம் தேன்குழல், அதுவும் வந்து சின்னது வந்து பண்ணுறேன்னா சின்ன ஒரு மினி முறுக்கு மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவும் பிழிஞ்சு விடலாம், இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு நம்ம பிழிஞ்சு விடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து பாலக்கீரை நீங்கள் போட்டிங்கன்னா க்ரீன் கலர் ஃப்ளேவர் வரும். தக்காளி போடலாம், தக்காளியை ஃபைனாக அரைச்சி வடிகட்டி அதுவும் போடலாம். புதினா இருக்குது, புதினா ரொம்ப நல்லாயிருக்கும், புதினா முறுக்கு. ஸோ இதுவுமே நல்ல சூடான எண்ணெயில் போட்டு
ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் எல்லா டோ முடி வரைக்குமே நான் போட்டு காட்டியிருக்கேன், எந்த அளவுக்கு அது வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எந்த இடத்துலையுமே அந்த முறுக்குங்கிறது வந்து ப்ரௌன் ஆகலை. நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து போட்டுறணும். நம்ம ரொம்ப வச்சுருந்தா அது புளிக்க ஆரம்பித்து ப்ரௌன் ஆகும், அவ்வளோதான். ஸோ பர்ஃபெக்டாக மினி தேன்குழல் முறுக்கு நமக்கு ரெடி. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் முள்ளு முறுக்கு. ஸோ கொங்கு நாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுற ஒரு முள்ளு முறுக்கு இட்லி அரிசியில். ஸோ அதுவுமே வந்து எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட முறுக்கு எதுவுமே ரொம்ப ஆயிலும் அப்சர்வ் பண்ணலை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கலரும் சேஞ்ச் ஆகலாம், ஆயிலோட கலரும். ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ முள்ளு முறுக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த முள்ளு முறுக்கு அப்படிங்கிறது சீக்கிரமாக தேன்குழல் முறுக்கோட சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கோடா ஃப்ரை பண்ணுற டைமில் சீக்கிரம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது ரிப்பன் பக்கோடா. நாடா பக்கோடா, ஓலை பக்கோடா கொங்கு நாடு கிராமத்தில் சொல்கிறது. இதுவுமே கடலை மாவெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் மீதி இருந்ததுனால நான் வந்து பக்கோடாவும் பண்ணேன். பக்கோடாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவுக்கு. ஸோ நான் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் உத்தமி கிச்சனில். முறுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா ராகியில், சிவப்பரிசியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு முறுக்கு போட்டிருக்கேன். மினி பூண்டு முறுக்கு, பொட்டுக்கடலை முறுக்கு. ஸோ எல்லாமே வந்து போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்பன் பக்கோடாலேயே நான் கடலை மாவு வச்சு பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். அதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸில் முறுக்கு போட்டிருக்கேன். கம்பு, ராகி, திணை, கவுனி அரிசி எல்லாத்துலேயும். நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு அதையும் நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். இது வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேன்குழல் முறுக்குன்னு சொல்லலாம். அந்த சின்ன கண் உள்ளதில் போட்டது. இது வந்து ஒன்று சாப்பிட்டாவே வயிறு அப்படியே ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃப்ரை ஆகி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிடும்போது அந்த ஆயிலோட ஸ்மெல் வராது. இன்னொரு விஷயம், கடலெண்ணெயில் பொரிக்கும்போது ஆயிலோட ஸ்மெல் வராது. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும்போது கொஞ்ச நாள் ஆக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த எல்லா முறுக்குலேயுமே எது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.